ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாண்டிய ஸ்டோர்ஸ் பார்க்க போகிறோம். பாண்டிய ஸ்டோர்ஸில் வந்துட்டு நம்ம இந்த கதிரும் ராஜியும் வீட்டுக்கு திரும்ப வர்றதுக்குள்ளேயே நம்ம கோமதியம்மா பட்ட பாடு இருக்குது. லேப்டாப்னு ஹார்ட் பீட் வெளியே கேட்குதே அப்படின்ட்டு செம்மையாக இதான் சான்ஸ்ன்னு சொல்லி பயமுறுத்தி விட்டாங்க. நம்ம மீனா வரே வா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. எத்தனை நாள் கோவமோ தெரில, மாமியாரை பழி வாங்கிட்டாங்க, வேறு லெவல்ப்பா அப்படிங்கிற மாதிரி. செத்த பூச்சா இன்னைக்கு நீ அத்தை செத்த தான் போச்சு அப்படின்னு பயமுறுத்தல் பார்க்கணுமே. நீ வேற பயமுறுத்தாதிரி, எனக்கு ஹார்ட் பீட்டே கலந்து வெளியே வந்துட மாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரொம்ப யோசிக்கிறாங்க. சரி யோசிச்சதெல்லாம் போதும்ப்பா. பாண்டியன் வேற வந்து என்னாச்சு கோமதி, ஏன் ஒரு மாதிரி இருக்க, ஏன் இருக்குது, ஏன் இது பண்ணுது, ஏன் அது பண்ணுது அப்படின்னு கேட்குறாங்க. கேட்டதுக்கப்புறம் கம்முன்னு இருங்க, சும்மா கடை முதல்ல அப்படின்னு கம்முன்னு கடை அப்படின்னு சொல்லிட்டு ஓரமாக உட்கார வச்சிட்டாங்க. ஓரமாக உட்கார வச்சுட்டு இப்போ என்ன கேட்டேன்னு இவ்வளோ கொந்தளிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தனியாக போயிட்டாங்க. கிச்சனில் போய் நின்றுக்கிட்டு வருவாளா வரமாட்டாலாம் பார்த்துக்கிட்டே இருக்க. அதுக்கப்புறம் ராஜ் வேகமாக வீட்டுக்கு வர, ஏன்டி இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்க, நான் என்ன பண்ணேன், கோயிலுக்கு தானே போனேன், எங்கள் அப்பாவை பார்க்க போனேன்னு சொல்ல, உங்கள் அப்பா இப்போ சும்மாவாடி பார்க்க போனேன், எங்கள் அண்ணன்களோட கௌரவம் அடங்கியிருக்குடிங்கிறாங்க. ஆமாம், கௌரவம்னு இப்படி நார் அடிச்சிட்டியடா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சரி விடுங்க, அந்த டைலாக் இவங்களுக்கு தான் போட்டு வரணும் போல. அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் ஓவராக பேசுனீங்கன்னா அவ்வளோதான், நீங்கள் என்ன பண்ணீங்களோ எனக்கு தெரியாது, பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வந்து நீங்கள் மாமாட்ட டியூஷனுக்கு பர்மிஷன் வாங்கி தரலை, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படியே நம்ம கோமதி அம்மாவளிக்கே போய் மடக்கிட்டாங்கன்னாப்பா வரே வா. மாமியார் 8 அடி பாஞ்சா மருமகம் 18 அடி பாயிறாங்க. சூப்பர்ப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இது அப்பா பிள்ளைக்கு போடுற டைலாக் ஆச்சு, பரவாயில்ல இவங்களுக்கும் போட்டுடுவோம், நல்லா தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறமா ஒரு வழியாக சம்மதம் வாங்கி தரணும்னு சொல்ல, அதுக்கப்புறம் அவங்க பாண்டியன் கூப்பிட்டதுக்கப்புறமா போய் பேசுங்கன்னு சொல்லிட்டு நெண்டி விடுறாங்க. இவங்க தனியாக பேசுகிறத பார்த்தோன்னே தங்கமயிலுக்கு கடுப்பாயிடுச்சு. அது மட்டும் இல்லைங்க, சரவணன் முழு சம்பளத்தையும் கொண்டு போய் கொடுக்க இன்னும் காண்டாயிடுச்சு. வீட்டுக்கு வந்து ஒரே ஒப்பாரி அவங்க அம்மா அப்பாட்ட ஏண்டி அழுகிறேன்னு சொல்லி கேட்க, பொழைக்க தெரியாவலேன்னு திட்டாங்க.